வணக்கம். நான் உங்கள் மருத்துவன் பிரவீன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விலங்குகளின் இறைச்சி வகைகள். முன்னாடியே நம்ம பறவைகளின் இறைச்சி வகைகள், அதால் உண்டாகிற நோய்கள், அப்புறம் தீரும் நோய்கள்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விலங்குகளோட இறைச்சி வகைகள், அதனால் தீரும் நோய்கள், என்னென்ன நோய்கள் அதனால் உண்டாகும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிற கறி வெள்ளாட்டுக்கறி. வெள்ளாட்டுக்கறி எந்த தீமையும் இல்லாத ஒரு கறி. இதை சாப்பிட்றதுனால உட்சுரம், எப்போவுமே உள்ளே ஒரு மாதிரி காந்தலாக இருக்கிறது, அப்புறம் வாதம், பித்தம், கபம், இந்த 3 குற்றங்களாலும் உண்டாகிற வர நோய்கள், அப்புறம் இதை சாப்பிட்டு வரப்போ சரீர புஷ்டி உண்டாகும், உடம்பு தெம்பாகும். அது மட்டும் இல்லாமல் உடம்புக்கு வீரியம் உண்டாகும், நல்லா பலம் அடையும், உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக தேறிட்டு வரும். நோயுற்றவர்கள் இதை சாப்பிட்டு வரப்போ நல்ல உடல் தேறி வரும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது செம்மறி ஆட்டுக்கறி. இந்த செம்மறி ஆட்டுக்கறி வெள்ளாட்டுக்கறிக்கு அப்படியே ஆப்போசிட்டானது. இதில் எந்த நன்மைகளுமே கிடையாது. இதை சாப்பிட்றது மூலமாக கரப்பான், அப்புறம் அரிப்புகள், உடலில் உண்டாகிற தோல் நோய்கள், இது எல்லாமே உண்டாகும். அப்புறம் முன்பில்லாத எல்லா நோய்களுமே, பல சின்ன சின்ன நோய்கள்லாம் உடம்புக்கு உருவாக ஆரம்பிக்கும். உடலில் பல துன்பங்களை விளைவிக்கும். அதனால் இந்த கறி மிகுந்த தீமையுடையது. அடுத்ததாக பார்க்க போகிறது பன்றிக்கறி. பன்றிக்கறி 2 வகை இருக்குது. ஒன்று வீட்டில் வளர்க்கக்கூடிய பன்றி வகைகள், இன்னொன்று காட்டு பன்றி வகைகள். இது ரெண்டுமே நமக்கு வேறுபட்டிருந்தாலும் மோஸ்ட்லி இதோட குணங்கள், இந்த கறியால் வர குணங்கள் எல்லாமே ஒன்று தான் இருக்குது. முதல்ல பார்த்தோன்னா, இதை சாப்பிட்டு வரப்போ குளிர்ச்சி உண்டாகும் உடம்புல. அது மட்டும் இல்லாமல் மூலத்தை தணிக்கும் தன்மை இதுக்கு இருக்குது. ஸோ குளிர்ச்சியும் மூலம் சார்ந்த இல்லை ஆசனவாய் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே சரி பண்ணக்கூடிய தன்மை பன்றிக்கறிக்கு இருக்குது. ஆனால் இதில் நிறைய தீமைகளும் இருக்குது. தீமைகள் என்னென்னு பார்த்தோன்னா, சுக்கிலம் கெட்டுரும், அப்புறம் உடல் சோறு ரொம்ப உண்டாகும், வாதம், பித்தம், இந்த 2 நாளில் வர நோய்கள் அதிகமாக உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் புண்கள் தேவையில்லாமல் உண்டாகும். ஆல்ரெடி புண்ணு இருக்குன்னா அந்த புண்கள் ரொம்ப பெருசாக வளர்ந்துக்கிட்டே போகும். அடுத்ததாக பார்க்க போகிறது மாட்டிறைச்சி. மாட்டிறைச்சி உடலுக்கு பலம் உண்டாகும். அது ஒன்று தான் அதில் நல்ல விஷயம். அது இல்லாமல் தீமையானது நிறைய விஷயங்கள் இருக்குது. அது என்னென்னு பார்த்தோன்னா, வியர்வை அதிகமாக பெருக்கும், உடலில் கற்றாழை நாற்றத்தை உண்டாக்கும், அதுக்கப்புறம் உடலில் பல பிணிகளை உண்டாக்கும், தோல் நோய்கள் அதிகமாக உண்டாக்குறதுக்கான வாய்ப்பு மாட்டிறைச்சியில் இருக்குது. தோல் நோய் ஆல்ரெடி இருக்குன்னா அதை இன்னும் அதிகமாக பெருக்கக்கூடிய தன்மையும் அதனால் உண்டாகும். இதுவரைக்கும் பார்த்த கறிகள் எளிதாக கிடைக்கக்கூடிய கறிகள். அடுத்து நம்ம பார்க்க போகிறதெல்லாம் நமக்கு வேட்டையாடி கிடைக்கிறதும், அதே சமயம் சட்டத்துக்கு புறமான சில கறிகளும் இருக்குது. முதல்ல பார்த்தோன்னா முயல் கறி. இந்த முயல் கறி நம்ம வேட்டையாடின மட்டும்தான் கிடைக்கும். ஸோ கிராமப்புறங்களில் இதை வேட்டையாடி சாப்பிட்றது இருக்குது. இதை சாப்பிட்றப்போ உடல் உஷ்ணம் அதிகமாக உண்டாகும். உடல் சூடு ரொம்ப அதிகமாகிறதுனால ஷயம், அதாவது டியூபர்குலோசிஸ், டிபியை சரி பண்ணும். இருமல், அப்புறம் ஆஸ்மா, மகாசுவாசம் அப்படிங்கிற நோய்கள்லாம் இது குணப்படுத்தும். முக்கியமாக மலச்சிக்கலை இது தீர்க்கறதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. உடல் உஷ்ணம் கொடுக்கறதுனால இதை அதிகமாக சாப்பிட்டோன்னா பித்தம் ரொம்ப அதிகமாகி அதனால் வர பிரச்சனைகளும் உண்டாகும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது எலிக்கறி. எலிக்கறி வயல் எலிக்கறி தான் அதிகமாக சாப்பிடுவாங்க. அதுவும் சில சின்ன சின்ன கிராமங்களில் இன்னும் இது பழக்கத்தில் இருக்குது. இதில் எந்த தீமை குணங்களும் கிடையாது, எல்லாமே நல்ல குணங்கள் தான். இந்த சாப்பிட்றப்ப என்னென்ன பிரச்சனைகள் சரியாகும்னு பார்த்திங்கன்னா, மார்பு வலி, உடல் அரிப்பு, தோல் நோய்கள், அப்புறம் குன்மம்னா அல்சர், இது எல்லாமே சரியாகும். உடம்புக்கு வீரியத்தை கொடுக்கும், உடம்பு பலம் உண்டாகும் இந்த எலிக்கறி சாப்பிட்றதுனால. கடைசியாக பார்க்க போகிறது தான் சட்டத்துக்கு விரோதமான கறின்னு சொன்னது, அதாவது மான்கறி. மான்கறியை சாப்பிட்டு வந்தோன்னா உடம்பு ரொம்ப உஷ்ணம் அடையும், கண் புகைச்சல் வரும், பித்தம் ரொம்ப அதிகமாகும், இதனால் நிறைய பிரச்சனைகள் உண்டாகும். ஆனால் மோஸ்ட்லி இதில் இருக்கிற ஒரே நல்ல விஷயம் என்னென்னா, அந்த முயலுக்கு சொன்ன மாதிரி இந்த ஈலை, கபம் சார்ந்த நோய்கள் இதெல்லாமே சாப்பிட்டு வரப்போ இதெல்லாம் இருக்கிறவங்க சாப்பிட்டு வரப்போ அவங்களுக்கு கொஞ்சம் ரெக்கவரி இருக்கும். பட் இப்போதைக்கு இதை நம்ம யாரும் சாப்பிட முடியாது. இருந்தாலும் அந்த காலத்தில் இதனால் என்னென்ன தீரும்னு சொன்னதை ஒரு நாலேஜுக்காக சொல்லியிருக்கேன். இவைகள் தான் விலங்கோட இறைச்சினால் உண்டாகிற நோய்களும் அதனால் தீரும் நோய்களுமான ஒரு மேலோட்டமான தகவல். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே காட்டும். நன்றி.